கருணை நிறைந்த தெய்வமே, நீர் கண்ணால் கண்டால் போதுமே. காணாயனுள்ள ஆவல்கள் நீர் கரம் கொண்டு நடத்தி தாருமே. கரம் கொண்டு நடத்தி தாருமே. கருணை நிறைந்த தெய்வமே, நீர் கண்ணால் கண்டால் போதுமே. காணாயனுள்ள ஆவல்கள் நீர் கரம் கொண்டு நடத்தி தாருமே. நீர் கரம் கொண்டு நடத்தி தாருமே. கருணை நிறைந்த தெய்வமே. கருணையும் இரக்கமும் அளவில்லா நேசமும் நிறைந்த நல்ல தகப்பனாகிய ஆண்டவரே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு தேவரீருடைய மகிமை நாமத்தை இதோ அலங்கரித்து நிற்கிறேன் சுவாமி. உமக்கே மகிமை உண்டாவதாக. என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே வாழ்க்கை என்பது எப்பொழுதுமே ஒரு போராட்ட களமாகத்தான் இருக்கிறது. அதிலும் இன்றைய சூழ்நிலை ஒவ்வொரு நொடி பொழுதையும் கடந்து செல்வதென்பது மனித சூழ்நிலையினால் அல்ல, மனித பலத்தினால் அல்ல, மனித ஆற்றலினால் அல்ல என்று சொல்லக்கூடிய அளவிற்கு, நம்மால் உணரக்கூடிய அளவிற்கு உலக நிலை அவல நிலையாக, துன்பத்தின் சூழலாக சென்று கொண்டிருக்கிறது என்பதை நம்மால் அறிய முடிகிறது. என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, இத்தகைய துன்பத்தின் வாழ்விலே வீழ்ந்து விடாமல், வாழ்க்கையில் சறுக்கல்களிலே நாம் துவண்டு விடாமல், தேவனை நோக்கி நாம் பிரயாசத்தோடு நடக்கும் பொழுதுதான், தேவனை பற்றி கொண்டதான வாழ்விலே நாம் பயணிக்கின்ற பொழுதுதான் நம்முடைய வாழ்வு செம்மையானதாக, தடுமாற்றமற்ற வாழ்வாக அமையும். பாருங்கள் என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, சங்கீதம் 55 16 வசனம் நமக்கு சொல்லி தருகிறது. நான் கடவுளை நோக்கி மன்றாடுகின்றேன், ஆண்டவரும் என்னை மீட்டருள்வார். காலை, நண்பகல், மாலை ஆகிய வேளைகளிலே நான் முறையிட்டு புலம்புகின்றேன், அவர் என் குரலை கேட்டருள்வார் என்று. ஆம் என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய கடவுள் என்னை மீட்டருள்வார், ஆண்டவராகிய கடவுள் என்னை ரட்சித்துக் கொள்வார், ஆண்டவராகிய கடவுள் தாமே என்னை காத்தருள்வார் என்று ஆண்டவர் மேலே நாம் விசுவாசத்தில் பலன் கொண்டு நிற்கின்ற பொழுதுதான், அவரையே நம்பி முழுமையுமாய் அவரிலே நாம் சரணடைந்து நிற்கின்ற பொழுதுதான் இந்த ஆண்டவருடைய கிருபையின் ஆற்றல் நம்மை அரவணைத்து ஆசீர்வதித்து வல்லதான பிரதான வழிகளிலே வழி நடத்தி செல்வதாக, பாதுகாப்பான பரிசுத்தமான பாதையிலே வழி நடத்தி செல்வதாக இருக்கிறது. என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, இதை ஒவ்வொரு வேளைகளிலும் ஆண்டவரோடு நாம் உண்மையாகவே பயணித்து ஆண்டவரிலே சங்கமித்து நாம் வாழுகின்ற பொழுது ஒவ்வொரு வேளையும் நாம் அறிந்து கொள்ளக்கூடும். பாருங்கள் என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, எனவே ஆண்டவரோடு ஒன்றித்து வாழ்வது, ஆண்டவரிலே அளவில்லாத நம்பிக்கை வைத்து வாழ்வது, அவரையே மன்றாடி வாழுகின்ற பொழுதுதான் நம்முடைய வாழ்வு சிறக்கும். அத்தகைய வாழ்வைத்தான் ஆண்டவர் இன்று நமக்கு தருகிறேன் என்று சொல்லுகிறார். உன்னுடைய துக்க நாட்களெல்லாம் முடிந்து போகும், உன்னுடைய துயரமான கஷ்டமான கவலையான நாட்களெல்லாம் முடிந்து போகும், உன் வேதனையான நாட்களெல்லாம் முடிந்து போகும். இதோ உன் துக்கத்தை நான் சந்தோஷமாய் மாற்றப் போகிறேன், உன் அவல நிலையை, உன் இயலாமையை, உன் கஷ்டத்தை, உன் கவலையை நான் போக்கப் போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்கள் துக்கங்களை எல்லாம் நான் சந்தோஷமாய் மாற்றப் போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். யோவான் நற்செய்தியிலே 16ஆம் அதிகாரம் 20வது இறை வசனத்தின்படி ஆண்டவருடைய வார்த்தை இப்படியாய் நமக்கு சொல்லுகிறது. என் மகனே, என் மகளே, உன் வாழ்க்கையில் வேதனையிலும் தோல்வியிலும் துன்பத்திலும் துயரத்திலும் அளவில்லா நெருக்கடியிலும் நீ நைந்து கொண்டிருக்கின்றாயா?
வாழ்க்கையில் என்ன செய்வது, ஏது செய்வது, எப்படி சமாளிப்பது, என்னுடைய வாழ்க்கையின் இலக்கை நான் எப்படி அடைவது என்று வேதனையோடு விழன்று கொண்டிருக்கின்றாயா? ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு வருடத்தைப் போல நீ தலை தூக்க முடியாமல் உள்ளமெல்லாம் உடைந்து நிற்கின்றாயா? எப்படி நான் இந்த நாளை கழிப்பேன்? எப்படி இந்த வாரத்தை நான் சமாளிப்பேன்? எப்படி இந்த மாதத்தை நான் கொண்டு செல்வேன் என்று ஒவ்வொரு வேளையும் உள்ளத்தால் உடைந்து நிற்கிறாயா? என் நேச மகனே, மகளே, இதோ உன் உள்ளத்தில் இருக்கிற சஞ்சலங்களை எல்லாம், உன் உள்ளத்தில் இருக்கிற வேதனைகளை எல்லாம், உன் உள்ளத்தில் இருக்கிற துக்கங்களை எல்லாம் நான் சந்தோஷமாய் மாற்றுகிற தேவனாயிருக்கிறேன் என்ற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தாமே சொல்லுகிறார். என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, இந்த துக்கம் ஆண்டவரால் படைக்கப்பட்டதா? சற்று சிந்தித்து பாருங்கள் என் ஆண்டவரில் பிரியமானவர்களே. துக்கம் ஒருபோதும் ஆண்டவரால் படைக்கப்படுவதில்லை, படைக்கப்பட்டதில்லை. யாக்கோபு திருமுகத்திலே 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. உங்கள் வாழ்க்கையிலே சோதனைகள் வருகின்ற பொழுது, உங்கள் வாழ்க்கையிலே நெருக்கடிகள் வருகின்ற பொழுது, உங்கள் வாழ்க்கையிலே துன்பங்கள், துயரங்கள், தோல்விகள் உங்களை நெருக்கி கொண்டிருக்கின்ற பொழுது, இது ஆண்டவரிடமிருந்து வருகிறது, ஆண்டவரால் கொடுக்கப்பட்டது என்று மாத்திரம் சொல்லாதிருங்கள், சொல்லக்கூடாது என்று யாக்கோபு 1:13 அருமையாக சொல்லுகிறது. அப்படி என்றால் துக்கங்களை, துன்பங்களை ஆண்டவர் மனிதனுக்கு கொடுப்பதில்லை. அப்படி என்றால் இந்த துன்பம், இந்த துக்கம், இந்த துயரம் எப்பொழுது, எங்கே இருந்து இந்த மனிதனுக்கு வந்தது? சிந்தித்து பாருங்கள் என் ஆண்டவரில் பிரியமானவர்களே. ஆதியாகமத்தின் தொடக்கத்திலே பார்க்கின்றோம், உலகத்தை படைத்த உன்னத கிருபையுள்ள தேவனாகிய ஆண்டவர் இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் ஒவ்வொரு நாளாக ஒவ்வொன்றையும் படைத்து அதன் நிறைவை கண்டு மனம் மகிழ்ந்திருக்கிறார் என்று ஜீவ வார்த்தை சொல்லுகிறது. அப்படி இருக்கின்ற பொழுது துன்பம் எங்கே இருந்து வந்தது? 5 நாட்களாக இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் படைக்கின்றார் ஆண்டவர், மனிதனை தவிர. தாம் படைத்த 5 நாட்களின் படைப்பையும் கண்டு மனம் பூரித்து மகிழ்ந்த தேவனாகிய கர்த்தர் 5 நாட்களாக தாம் படைத்த இந்த உலகத்தின் முழு படைப்புகள் அனைத்தையும் ஆளுகை செய்வதற்கு ஒருவன் வேண்டுமே என்று பார்க்கின்ற பொழுதுதான் தாம் படைத்த படைப்பாகிய மண்ணிலிருந்து ஒன்றை உருவாக்குகிறார். அந்த உருவாக்குதலை மனிதன் என்று உருவாக்கி அதிலே தன்னுடைய ஜீவ ஆவியை ஊதி அவனுக்கு ஜீவனை ஊட்டுகிறார். அவன் மேல் தன்னுடைய அளவில்லாத அன்பை அவனுக்கு அருளுகின்றார். அவன் தன்னை நேசிக்கின்றவனாக, தம்மை அன்பு செய்கின்றவனாக, தன்னை விட்டு பிரியாத நேச மகனாய் இருப்பான் என்று அவனை உருவாக்குகிறார். அது மாத்திரமல்ல, அவன் தனித்திருத்தல் நல்லது அல்ல என கண்ட தேவன் அவன் அயர்ந்து தூங்குகின்ற வேளையிலே அவனது வலது விலா எலும்பு ஒன்றை உருவி அருமையான ஒரு சிருஷ்டிப்பை, ஏவாள் என்ற ஒரு பெண் படைப்பை உருவாக்கி இந்த ஆதாம் என்ற ஆதி மனிதனுக்கு துணையாக, இணையாக அமைத்து கொடுக்கின்றார். அதோடு விட்டுவிடவில்லை. இந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு குறைபாடும் இல்லாத அளவிற்கு எல்லாவற்றிலும் முழு நிறைவையும், மகிழ்ச்சியையும், சந்தோஷத்தையும், சமாதானத்தையும் நிறைவுபடுத்தி அருளி ஏதேன் என்ற தோட்டத்திலே மகிழ்ச்சியின் வாழ்வை அவர்களுக்கு அருளுகின்றார் ஆண்டவராகிய கடவுள். பின் எங்கே இருந்து அவர்களுக்கு துன்பம் வந்தது? எப்படி அந்த துன்பம் அவர்களுக்கு வந்தது? இந்த துயரம் அவர்களுக்கு எப்படி ஏற்பட்டது? சிந்தித்து பாருங்கள் என் ஆண்டவரில் பிரியமானவர்களே. உலகத்தை படைத்த உன்னத தேவன் தாம் படைத்த படைப்புகள் அனைத்தையும் தம்முடைய திருச்சாயலில் படைக்கப்பட்ட அன்பு மகன் அந்த ஆதி மனிதனுக்கு என்று கொடுத்தருடைய தேவன் மகிழ்ச்சியிலும் மனநிறைவிலும் அவர்கள் ஆனந்தத்திலும் மக்களிப்பிலும் திளைக்க வேண்டும் என்று ஆசை கொண்ட தேவன் எப்படி துன்பத்தை அவர்களுக்கு கொடுக்க முடியும்? ஒரு காலம் முடியாத ஆண்டவரில் பிரியமானவர்களே. ஆனால் ஆண்டவர் சற்றே அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே சென்ற மாத்திரத்திலே, உலாவிக் கொண்டிருந்த மாத்திரத்திலே வஞ்சகனான அலகையானவன் உள்ளே புகுந்த அந்த மனிதனுடைய மனங்களை சிதைத்து விடுகின்றான்.
மனங்களை சிதைக்கப்பட்ட மாத்திரத்திலே எப்பொழுது படைத்த தெய்வத்தை விட்டு ஒரு கணம் அந்த சாத்தானுடைய பாதையை எண்ணி பார்க்க ஆசைப்பட்டாரோ மனிதன், அப்பொழுதே துன்பம் அவனுக்குள் வந்துவிட்டது. அப்பொழுதே துயரம் அவனுடைய உள்ளத்திற்குள் வந்துவிட்டது. அப்பொழுதே கஷ்டமும் கவலையும் சோதனையும் அவனுக்குள் வந்துவிட்டது. அன்று மாத்திரமல்ல, அன்று தொடங்கி இன்றளவிலும் அந்த சாத்தானுடைய வஞ்ச வலைகளின் துன்பங்களும் துயரங்களும் போராட்டங்களும் வியாதிகளும் அக்கிரமங்களும் அநியாயங்களும் பெருகிக் கொண்டே வந்து கொண்டிருக்கிறது. என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, அவை பெருகுதலின் வழியை பார்க்கின்ற பொழுது இந்த உலகத்தில் முழுமையாக இந்த வஞ்சகனின் செயல்களே உருவாகி கொண்டிருக்கிறது என்பதை நம்மால் அறியக்கூடும். என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, இத்தகைய துன்பம் மனிதனுடைய வாழ்க்கையிலே எப்படியெல்லாம் உள்ளே நுழைகிறது? பெற்றோர்களுக்குள்ளே, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்குள்ளே, பிள்ளைகளோடு சங்கமிக்கின்றவர்களுக்குள்ளே, நண்பர்களுக்குள்ளே, உறவுகளுக்குள்ளே இந்த துன்ப துயரமானது வேதனைகளை உண்டாக்குகிறது. ஒருவர் மூலமாக ஒருவருக்கு வேதனையை கொடுக்கின்றது. ஒருவர் மூலமாக ஒருவருக்கு சோதனையை, துன்பத்தை கொடுக்கின்றது, மனவேதனையை கொடுக்கின்றது. இப்படியாய் இந்த துன்பமானது, இந்த துயரமானது குடும்பத்திலே மனதிலே நிம்மதியை குலைத்து குடும்பத்தை சீரழிக்கத்தக்கதாக இருக்கிறது. என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய கடவுள் தாமே சொல்லுகிறார், இந்த உலகத்திலே உங்களுக்கு துன்பம் உண்டு, ஆனாலும் கூட நான் இந்த உலகத்தை ஜெயித்து விட்ட தேவனாய் இருக்கிறேன், வெற்றி கொண்ட தேவனாய் நான் இருக்கிறேன். யோவான் 16:33 சொல்லுகிறார். எனவே நீங்களும் என்னோடு இணைந்து கொள்ளும் பொழுது, என்னை பற்றி கொள்ளும் பொழுது, என்னை நீங்கள் முழுமையாய் விசுவசிக்கின்ற பொழுது, நீங்களும் என்னிலே ஜெயங்கொண்ட பிள்ளைகளாக, வெற்றி கொண்ட ஜனங்களாக இருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆம், என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, எனவே இந்த துன்பத்திலிருந்து நீங்கள் விடுதலை பெற, உங்கள் வாழ்க்கை நெருக்கடிகள் தோல்விகளில் இருந்து நீங்கள் துவண்டு விடாமல் இழந்து நிற்க சங்கீதம் 50:15 சொல்லித் தருகிறதே. சங்கீதம் 81:7 சொல்லித் தருகிறதே. உங்கள் இயலாத சூழ்நிலைகளிலே, உங்கள் நெருக்கடியான வேளைகளிலே, உங்கள் துன்பம் நிறைந்த இக்கட்டான வாழ்வின் வழிகளிலே என்னை நோக்கி கூப்பிடுங்கள் என் தேவ ஜனமே, என்னை நோக்கி மன்றாடுங்கள் என் நேச ஜனமே. உங்களுக்கு நான் உதவி செய்வேன், உங்களை நான் காத்திடுவேன், உங்களை நான் உயர்த்திடுவேன், உங்களை நான் செம்மைப்படுத்திடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றாரே. ஆண்டவரை நோக்கி பார்க்கின்ற வேளையிலே தான் மனிதனுடைய வாழ்க்கையின் துன்பங்கள் துயரங்களெல்லாம் மாறி சந்தோஷத்தின் நிலையை அடைகின்றான். எனவேதான் ஆண்டவர் சொல்லுகின்றார் ஆமோஸ் 5:4, என்னை தேடுங்கள், என்னை தேடுங்கள், நீங்கள் வாழ்வீர்கள், நீங்கள் வாழ்வடைவீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏனென்று சொன்னால், உங்கள் வாழ்க்கையில் படுகின்ற வேதனைகளை, தோல்விகளை, துன்பங்களை, கவலைகளை உங்கள் எண்ணங்களால், சிந்தனைகளால், முயற்சிகளால் நீங்கள் ஒரு முழம் கூட கூட்டிவிட முடியாது. நீங்கள் ஓடி அலைவதனாலே, தேடி அலைவதனாலே, உங்கள் ஆற்றல் பலத்தினாலே உங்களால் ஒரு முழம் கூட்டிவிடாது, உங்களால் நினைத்தபடி சாதித்து விட முடியாது என்று மத்தேயு நற்செய்தி 6:27 உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. மெய்யாகவே மனிதன் ஆண்டவரை தேடுகின்ற பொழுதுதான், ஆண்டவரை நாடுகின்ற பொழுதுதான், ஆண்டவரிடத்திலே தான் மெய்யான வழி உண்டு, வாழ்வு உண்டு, சத்தியத்தின் நிலையை காண முடியும் என்று அவன் தேடுகின்ற பொழுதுதான் கடவுளுடைய ரட்சிப்பை, கடவுளுடைய மீட்பை, விடுதலையை இந்த மனிதன் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, இதோ கடந்த வாரத்திலே நான் ஒரு சகோதரனை சந்தித்தேன். அவனுடைய வாழ்க்கையிலே இப்பொழுது நடந்த உண்மையான ஒரு சம்பவத்தை அவர் என்னிடத்திலே சொன்னார். என்ன சம்பவம் அது? அந்த சகோதரனோ இந்து பூர்வீக குடும்பத்திலே உள்ள சகோதரன் தான். அவருடைய வாழ்க்கை தினசரி கூலி வேலைக்கு செல்லக்கூடிய ஒரு வாழ்வு நிலைதான். அவருடைய குடும்பத்தாருடைய நிலையும் அதுவாகத்தான் இருந்தது.
இதிலே அவருடைய குடும்பத்திலே ஒருவர், அவருடைய மாமா என்று சொல்லப்படுகிறவர், கடவுளால் ரட்சிக்கப்பட்டு ஒரு சபைக்கு சென்று கொண்டிருக்கிறவராக இருக்கிறார். மற்ற எல்லோரும் அந்த இந்து ஆச்சாரிய இதுகளிலே சிறந்து விளங்குகிறவர்களாகவே இருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கை இப்படியே சென்று கொண்டிருக்கின்ற பொழுது எதிர்பாராத சூழ்நிலையிலே அவருக்கு இருந்த இன்னொரு மாமா, அவர்கள் மேலே அளவில்லாத அன்பு வைத்திருக்கிற ஒரு மாமா, எல்லாவற்றிலும் மேன்மையாக நின்று அவர் குடும்பத்தை காத்து வருகின்ற இன்னொரு மாமா திடீரென்று இறந்து விடுகிறார். அவர் இறந்த துக்கம் அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் குடும்பத்திலே என்ன ஒரு நல்லது கெட்டது, எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எதை செய்தால் குடும்பத்திற்கு நல்லது என்று எடுத்து சொல்லி குடும்பத்தை முன்னின்று நடத்துகிற அந்த ஒருவர் இறந்து விட்டார் என்று சொன்னவுடனே குடும்பத்தில் உள்ளவர்களெல்லாம் ஆடி போய் விட்டார்கள். என்ன செய்வது, ஏது செய்வது என்று தெரியவில்லை. இதற்கு அடுத்த ஒரு சூழ்நிலை, குடும்பத்திலே மகிழ்ச்சி இல்லை, நிம்மதி இல்லை, வேதனைக்கு மேல் வேதனை, சோதனைக்கு மேல் சோதனையாக நடந்து கொண்டிருந்த சூழ்நிலையாக இருந்தது என்று அவர் சொன்னார். அது மாத்திரமல்ல, நன்றாக இருந்து கொண்டிருந்த அவருடைய சகோதரி திடீரென்று நோய்வாய்ப்பட்டு ஒன்றுமே முடியாத சூழ்நிலைக்கு வந்துவிட்டாள். அந்த நிலை எத்தகைய கால சூழ்நிலை தெரியுமா? அப்பொழுதுதான் கொரோனா நடந்து கொண்டிருந்த ஒரு கால சூழ்நிலை. அந்த கொரோனாவின் கால சூழ்நிலையில் தான் அவருடைய சகோதரியை கொண்டு மருத்துவமனையில் சேர்த்தார்கள். மருத்துவமனையில் பார்த்த டாக்டர்கள் பார்த்துவிட்டு சொன்னார்கள், சில மருந்துகளை வெளியிலே எழுதி கொடுத்தார்கள். ஆனால் வெளியிலே சென்றவர்களுக்கு அந்த மருந்துகளை வாங்க போகக்கூட சூழ்நிலை இல்லை. அத்தகைய ஒரு நிலை கொரோனா காலத்தின் நிலை. இத்தகைய இன்னல்கள் நிறைந்த இந்த சூழ்நிலைகளிலே சமாளிக்க முடியாமல் தடுமாறிக்கொண்டு வாழ்வின் இலக்கை என்ன செய்வது என்று அடைய முடியாமல் புலம்பிக் கொண்டு நடந்து கொண்டிருந்த வாழ்வின் நிலையிலே மருத்துவர்கள் சொன்னார்கள், இதோ ஒரு சகோதரி இறந்து விட்டாள், இனி ஒன்றும் செய்ய முடியாது, இனி பார்ப்பதற்கு ஒன்றுமில்லை, வீட்டிற்கு கொண்டு போய் நீங்கள் அடக்கம் செய்து விடுங்கள், இல்லை என்று சொன்னால் இங்கே மற்ற இறந்து கிடக்கிற சடலங்களோடு சேர்த்து தள்ளிவிடுவார்கள் என்று அவர் சொல்லிவிட்டார். இதை அறிந்து வேதனை தாங்க முடியாத சூழ்நிலையிலே அந்த சகோதரியர் உடன் பிறந்த 3 சகோதரர்கள், 4 சகோதரர்கள், அவர்களும் அந்த இறந்து போன சகோதரியின் உடலை, இறந்து விட்டாலே இனி என்ன செய்ய முடியும் என்று வீட்டிலே கொண்டு வைத்து விட்டார்கள். வீட்டிலே கொண்டு வைத்து அழுகையும் புலம்பலும் வேதனையும் நெருக்கடியுமாய் இருந்து கொண்டிருந்த சூழ்நிலையிலே நாளை காலையிலே அடக்கம் செய்ய வேண்டும். அடக்கம் செய்வதற்கு என்று சில பொருட்கள், இந்து ஆச்சாரிய முறைப்படி சில பொருட்களை நாங்கள் வாங்க வேண்டும் என்பது எங்களுடைய கடமை என்று அவர் சொன்னார். எனவே அந்த பொருட்களை வாங்குவதற்கு கடைகளுக்கு சென்று வாங்க வேண்டுமே என்று சொன்னாலும் கூட எந்த கடையிலும் எந்த பொருட்களையும் போய் வாங்கக்கூட முடியவில்லை. அத்தகைய ஒரு போராட்டத்தின் நிலை என்று சொன்னார். அப்படி என்றால் நாம் என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியவில்லை. நாளை காலை பொழுது வடிந்த மாத்திரத்தில் குழியை வெட்டி புதைத்து விட வேண்டியதால் தவிர வேறு ஒன்றும் செய்ய முடியாது என்ற முடிவு நிலைக்கு வந்து விட்டார்கள். ஆமாண்டவரில் பிரியமானவர்களே, உண்மையாக நடந்த சம்பவம், அவர் சொன்ன அவருடைய மூத்த சகோதரிக்கு நடந்த சம்பவம் இது. காலையிலே குழியை வெட்டி அடக்கம் செய்துவிட வேண்டியதுதான் என்று இருந்த சூழ்நிலையிலே அவருடைய சகோதரர் சபையிலே இருந்த மாமனார் சபையில் இருந்தார் என்று சொன்னார் அல்லவா, அவர் இருந்த சபையினுடைய அந்த போதகரிடத்திலே நடந்த சம்பவத்தை சொல்லியிருக்கிறார். அப்பொழுது அந்த போதகர் சொல்லியிருக்கிறார், நான் இங்கே இருந்து செல்போனிலே அந்த மகளுக்காக நான் உன் சகோதரிக்காக பிரேயர் பண்ணுகிறேன், நீங்கள் அங்கே இருந்து அந்த செல்போனை அந்த இறந்ததாக கிடக்கின்ற அந்த சகோதரின் காதுகளில் பக்கத்திலே அந்த செல்போனை வையுங்கள் என்று சொல்லி அதன்படி அவர்கள் செய்தார்கள். இந்த சகோதரனோ இங்கே இருந்து ஆண்டவருடைய வல்லமையான செயல்களினாலே, வல்லமையான ஆற்றலினாலே, ஆண்டவர் கொடுத்த மகா கிருபையின் வலிமையினாலே ஜபத்தை ஏறெடுத்து ஜெபிக்க ஆரம்பித்தார்.
என்ன நடந்தது என் ஆண்டவரில் பிரியமானவர்களே? இந்த சகோதரன் இங்கு ஜெபிக்க ஆரம்பித்து ஜெபித்து கொண்டிருக்கின்ற வேளையிலே அந்த செல்போனிலே அந்த காதுகளிலே கேட்கத்தக்க அந்த மகளுக்கு இந்த சகோதரனுடைய ஜெப குரலானது கேட்டுக்கொண்டிருக்கிறது. அந்த மகளுடைய காதை ஒட்டி செல்போனை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கடவுளுடைய வார்த்தையை இந்த சகோதரன் போதிக்க ஜெபிக்க அந்த மகள் சிறிது கிடப்பொழுதிலே எழுந்து உட்கார்ந்து விட்டாள். நம்ப முடியாத ஆச்சரியம், நடந்திருந்த உண்மை, நம்ப முடியாத ஆச்சரியம். ஆனால் நடந்த உண்மை, அந்த சகோதரி இறந்து விட்டாள். அந்த அடக்கத்திற்கு தேவையான வழிகளை, பொருட்களை கூட வாங்க முடியவில்லை என்று வேதனையோடு இருந்த சகோதரர்கள் காலை பொழுது விடுவதற்குள் குழியை வெட்டி புதைத்து விட வேண்டியதுதான் என்று இருந்த சகோதரர்கள், உறவுகள், பொழுது அடைந்த வேளை, பொழுது முடிவதற்குள்ளாக சகோதரன் ஜெபித்த மாத்திரத்திலே அந்த சகோதரி எழுந்திருந்து விட்டாள். இறந்து கிடந்தவள் உயிர் தெழுந்தது உண்மை. ஜெபித்த செல்வோனில் ஜெபித்த அந்த போதகர் யார் தெரியுமா? எனது அன்பு சகோதரன் SR ஜெயசீலன் அவர்கள். என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, தேவன் அவருக்கு அத்தகைய வலிமையை கொடுத்தார். அவர் ஜெபிக்கின்ற வேளையிலே இந்த இறந்ததான மகள் உயிர்த்தெழக்கூடிய ஆற்றலை என் தேவன் கொடுத்தருளினார். எவ்வளவு மகிமையான காரியம் அது, எவ்வளவு ஆச்சரியமான காரியம் அது. அப்பொழுது அந்த சகோதரன் என்னிடத்தில் சகோதரன் சொன்னான், எங்களால் நம்ப முடியவில்லை, இப்படியும் உலகத்தில் நடக்குமா? இது இயேசுவால் நடந்த உண்மையா? இந்த உண்மையை எங்கள் கண்டு கூட ஏற்றுக்கொள்ள முடியவில்லையே, தாங்க முடியவில்லையே என்று துடிதுடித்து பரிதபித்து நின்றோம் சகோதரர்களும் நாங்களும் சொந்த பந்தங்களும் என்று சொன்னார். அன்றே எங்கள் குடும்பத்திலே 17 பேர், இன்னும் அநேகர் சேர்ந்திருந்தார் எங்களோடு சேர்ந்து. அந்த சகோதரர் ஒரு சிறிய மண்டபத்திலே ஒரு விழாவாக வைத்து எங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து எங்களை கிறிஸ்தவர்களாக நாங்கள் வருகிறோம் என்று விரும்பியபடினாலே எங்களை அவர் சேர்த்தார் என்று சொன்னார். ஆம், என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, எத்தகைய வேதனையான துன்பம், எத்தகைய கொடூரமான சூழ்நிலை, எத்தகைய தாங்க முடியாத உயிர் இழப்பு. ஆனால் என் தேவன் சிறிய ஜெபத்தின் மூலமாக அந்த மகளுக்கு உயிரை கொடுத்து எழுப்பினார். தேவனுடைய வார்த்தையை ஜெபிக்கப்பட்ட மாத்திரத்திலே அந்த வார்த்தையை செல்போனிலே காதிலே இறந்து கிடந்ததான் அந்த மகள், அடக்கத்திற்கு ஏதுவாக போடப்பட்ட அந்த மகள் காதுகளிலே கேட்க அவள் காதுகளுக்குள் தேவனுடைய வார்த்தை ஜீவனை கொடுத்தபடியினாலே அந்த மகள் விழித்தெழுந்தாள், துடித்தெழுந்தாள், எழுந்திருந்து பேசத் தொடங்கினாள். என்ன ஆச்சரியம், என்ன ஆச்சரியம் என்ன ஆண்டவரில் பிரியமானவர்களே! இப்படியும் ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய செயல் நடக்குமா என்று அந்த சகோதரருடைய குடும்பத்திலே ஆச்சரியத்தின் மேல் ஆச்சரியம். இவர்தானே கடவுள், இவரல்லவா உண்மை தெய்வம், இவரை விட நாம் எங்கெல்லாமோ தேடி அலைந்தோமே, எங்கெல்லாமோ வணங்கி நாம் எத்தனை காரியங்களை நேர்த்தியாக செலுத்தி இருக்கிறோம். ஒன்றும் அறியாதவர்களாய் வாழ்ந்திருக்கிறோமே, ஒன்றும் தெரியாமல் காலங்களை கழித்து விட்டோமே. 45-50 ஆண்டுகளாக நம்முடைய வாழ்க்கையில் உண்மை தெய்வம் எது என்று அறியாமல் வாழ்ந்து விட்டோமே. இதோ என் சகோதரி இறந்து அடக்கம் செய்வதற்கு பொழுது விடிந்தால் அவளுக்கு குழி தோண்டப்பட்ட இடத்திலே அடக்கம். ஆனால் என் சகோதரியை இயேசு ஆண்டவர் உயிர்ப்பித்து விட்டார், என் சகோதரி உயிரோடு இழந்து விட்டாளே என்று ஆச்சரியம் என்றால் ஆச்சரியம் என்று அப்படித்தான் சொல்லி கண்ணீர், ஆனந்த கண்ணீர் விட்டு சொன்னார் அந்த சகோதரன் என்னிடத்திலே. என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, ஆண்டவரால் முடியாத காரியம் இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை என் ஆண்டவரில் பிரியமானவர்களே. ஆனால் ஆண்டவர் கொடுக்கின்ற இந்த அற்புத செயல்களை, அதிசயத்தின் செயல்களை, அற்புதத்தின் கொடைகளை இந்த மனிதன் சுதந்திரித்துக் கொள்வதற்கு தான் முடியாத பலவிதமான தொந்தரவுகளையும் வீணான பொல்லாப்பு வழிகளையும் சாத்தான் கொடுத்து கொண்டே இருக்கிறான். அன்று ஆதாம் ஏவாளுக்கு ஆண்டவர் கொடுத்த அளவில்லாத கொடை வாழ்வை பெற்றுக்கொள்ள நிறைவோடு வாழ முடியாத சூழ்நிலை அன்று சாத்தான் கொடுத்தான்.
அன்று அந்த சாத்தான் வழியாக நுழைந்த அந்த துன்பம், துயரம், வேதனை இன்று இந்த உலகத்திலே அதிமிஞ்சிய அளவுக்கு வந்துவிட்டது என் ஆண்டவரில் பிரியமானவர்களே. ஆனாலும் கூட அன்று அற்புதம் செய்த ஆண்டவர் அன்று மட்டும்தானா? இன்றளவிலும் அற்புதம், அதே அற்புதம், அதைவிட மேலான அற்புதம், ஆச்சரியப்படத்தக்கதான அற்புதம் என் தேவன் செய்து கொண்டே இருக்கிறார். இதை விசுவசிக்கிற ஜனங்கள் தான் பாக்கியவான்கள். ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் தான் தேவனுடைய விடுதலையை, அற்புத கொடைகளை பெற்றுக்கொள்ள முடியும். ஆம் என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, இந்த மகிமையின் தேவனிடத்திலே உங்கள் எண்ணங்களை ஒப்படையுங்கள், உங்கள் வேண்டுதல்களை அவர் முன் வையுங்கள். ஜெபிப்போமா? இரக்கமுள்ள தகப்பனே, தேவரீருடைய அற்புத செயல்கள் ஆண்டவரே, இந்த உலகம் தோன்றியது முதலாக இன்றளவில் மாத்திரமல்லப்பா, இனிமேலும் இந்த உலகம் முடியும் வரையிலும் உம்முடைய அற்புதங்களும் அதிசயங்களும் அடையாளங்களும் எவ்வளவாய் பெருகி கொண்டிருக்கிறது ஆண்டவரே. ஆனால் இந்த மனிதனோ இதை உணர முடியாமல், உணர்ந்து ஏற்றுக்கொள்ள முடியாமல், உள்ளத்திலே தடைகளை, தடுமாற்றங்களை விதைத்து உம்மை விட்டு விலக்கி கொண்டே இருக்கிறானே சுவாமி. இந்த இயலாமையை, இந்த முடியா சூழலை, இந்த தடுமாற்றத்தின் நிலையை தேவன் தாமே மாற்றி போடுவீராக. இதோ 1 பேதுரு 5:7 சொல்லுகிறது, உங்கள் கவலைகளை எல்லாம், உங்கள் உள்ளத்திலே, குடும்பத்திலே, சூழ்நிலைகளினால் ஏற்படுகின்ற கவலைகள், அவமானங்கள், துயரங்கள் அனைத்தையுமே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தை விட்டுவிடுங்கள். ஏன் என்று சொன்னால், இந்த ஆண்டவராகிய கடவுள் தாமே உங்கள் மேல் கவலை உள்ள தெய்வமாக இருக்கிறார் என்று. இந்த உலகத்தில் உள்ள வேறு எந்த தெய்வமும் இந்த மனிதர் மேல் கவலை கொண்டதாக, கண்ணீர் சிந்தியதாக இல்லை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவர் தாமே தம்மால் படைக்கப்பட்ட இந்த நேச ஜனங்களுக்காக மனது உருகுகிறவராக, கண்ணீர் சிந்துகிறவராக, இரத்தம் சிந்தி ரட்சித்த தேவனாக இருக்கிறார் என் ஆண்டவரில் பிரியமானவர்களே. இந்த உண்மை தெய்வம் சொல்லுகிறார், இந்த உலகத்தில் உள்ள அனைத்து காரியங்களை விட, எல்லாவற்றையும் விட இந்த தேவனை அன்பு செய்வதும், இந்த ஆண்டவருடைய அற்புத கொடைகளை, அவருடைய ஆட்சியையும், அவருக்கு பிரியமான காரியங்களை செய்வதையும் நீங்கள் செய்கின்ற பொழுது, அவைகளை மாத்திரமே நீங்கள் நாடுகின்ற பொழுது, இந்த உலகத்திலே உங்களுக்கு எவை தேவை என்று இருக்கிறதோ அவை எல்லாவற்றையும் சேர்த்து உங்களுக்கு தந்தருளுவார் என்று மத்தேயு நற்செய்தியிலே 6ஆம் அதிகாரம் 33ஆம் இறைவசனம் சொல்லுகிறது. ஆம் என் ஆண்டவரில் பிரியமானவர்கள், நம்முடைய வாழ்க்கையில் நாம் எத்தனையோ சூழ்நிலைகளிலே அலைந்து ஓடி என்னையெல்லாம் சாதித்து விடலாம், எப்படியெல்லாம் நாம் சாதித்து விடலாம், எப்படியெல்லாம் சம்பாதித்து விடலாம், எல்லா வாழ்க்கையிலும் எல்லாரையும் விட நாம் மேலோங்கி விடலாம் என்று உள்ளத்தில் எல்லோருமே நினைப்பதுண்டு, ஓடுவதுண்டு, தேடுவதுண்டு. இதில் நல்ல வழிகளை கடந்து தீய பொல்லாத அக்கிரம வழிகள், குறுக்கிடாத வழிகளிலே சீக்கிரமாய் சம்பாதித்து விட்டு சீக்கிரமாய் உயர்ந்து நிற்க வேண்டும், வசதி படைத்தவர்களாய் மாறிவிட வேண்டும் என்ற மனநிலை உடையவர்கள் அநேகர் இந்த உலகத்தில் உண்டு. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த உலகத்தில் எல்லாவற்றிற்கும் மேலாக தேவனுடைய ஆட்சியையும் அவருக்கு பிரியமான காரியங்களையும் மாத்திரம் நீங்கள் செய்கின்ற பொழுது, செய்ய முற்படுகின்ற பொழுது, இந்த உலகத்தில் உங்கள் தேவைகள் அனைத்தையும் அவர் நிறைவுபடுத்துவார், தந்து ஆசீர்வதிப்பார். அப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற துக்கங்கள், துயரங்கள், வேதனைகள், சிரமங்கள், சிக்கல்கள் அனைத்தும் என் தேவனின் மகிழ்ச்சியிலே சந்தோஷமாய் மாற்றப்படும். இந்த மகிழ்ச்சியான சந்தோஷத்தை இந்த ஆண்டவரிடத்திலே மாத்திரம்தான் பெற்றுக்கொள்ள முடியும். என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, ஆண்டவரை நோக்கி பாருங்கள். ஆண்டவரே, அந்த இந்து சகோதரன் சொன்னதை போல
40 ஆண்டுகள் 45 ஆண்டுகள் இதோ உண்மை தெய்வம் எதுவோ என்று அறிய முடியாமல் நாங்கள் எத்தனை பார்க்குடங்கள், எத்தனை தீச்சட்டிகள், எத்தனை ஆலயங்களுக்கு அங்கும் இங்குமாக எங்கெங்கெல்லாமோ சென்று அலைந்து நேர்ச்சைகள் என்று செய்து தீர்த்தோமே. எங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட சூழல்களை எந்த தெய்வம் எங்களுக்கு மாற்றியது? எங்கள் மாமா இறந்து போனார். அது தொடங்கி குடும்பத்திலே ஒவ்வொரு நாளும் வேதனைக்கு மேல் வேதனை, சோதனைக்கு மேல் சோதனை. தாங்க முடியாமல் நாங்கள் என்ன செய்வது என்று நினைத்து பார்க்க முடியவில்லை, யோசிக்க முடியவில்லை. அவ்வளவு மன கொதிப்புகளுக்குள்ளாய் உழன்று போய் கிடந்தோமே. அந்த சகோதரன் என்று செல்வோனிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்று சொல்லி ஜெபித்த மாத்திரத்திலே இறந்து கிடந்து பொழுது முடிந்து மறுநாள் காலையிலே தோண்டப்பட்ட இடத்திலே என் சகோதரியை அடக்கிவிட வேண்டும் என்று வைத்திருந்த என் சகோதரி அந்த ஜெபத்தை காதில் கேட்ட மாத்திரத்திலே உயிர்த்தெழுந்தார். இந்த உயிர்த்தெழுதலை கொடுத்த தேவன் அவர்தானே ஆண்டவர், அவர்தானே கடவுள் என்று இப்பொழுது நாங்கள் மெய்யாகவே கண்டுகொண்டோமே என்று அழுது கண்ணீர் சிந்தினாரே. இதை போல இன்னும் அறியாத ஜனங்கள் இந்த உலகத்தில் ஆண்டவரே அநேக ஜனங்கள் மெய்யான கடவுள் எத்தனையோ அற்புதங்களை, எத்தனையோ அதிசயங்களை கண்ணார பார்த்தும் காதால கேட்டும் கூட உள்ளத்தால் உணர முடியாதவர்களாக, ஏற்றுக்கொள்ள முடியாதவர்களாக இன்னும் மரம் தடுமாறி கொண்டிருக்கிறார்களே ஆண்டவரே. அவருடைய இதே கதவுகளையும் திறந்தருளும் ஆண்டவரே. அவர்களும் உண்மை அறியட்டும் ஆண்டவரே. நீர்தான் உண்மை தெய்வம் என்று உண்மை அறிந்து ஏற்றுக்கொண்டு உம்முடைய கிருபையின் ஜனங்களாக, உமது மந்தையை சேர்ந்த ஆடுகளாய் மாறி உம்முடைய கிருபையின் ஆசீர்வாதங்களை அவர்களும் பெற்றுக்கொள்ளட்டும். அவர்களுக்காகவும் தானே நீர் உம்முடைய பரிசுத்த இரத்தத்தை சிந்தினீர் ஆண்டவரே. அவர்களையும் ரட்சித்துக் கொள்ள வேண்டும் என்றுதானே, அவர்களையும் உம்முடைய தந்தையின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுப்பேன் என்றுதானே நீர் சித்தம் செய்ய திருவிழமானீர் ஆண்டவரே. அந்த சித்தத்தை நிறைவேற்ற எல்லா ஜனங்களுடைய இருதயங்களையும் திறந்து உம்முடைய மெய்யான ஜீவ வார்த்தைகளை அறியவும் ஏற்றுக்கொள்ளவும் உம்முடைய சொந்த ஜனங்களாய் மனமாற்றம் அடையவும் தேவரீர் கிருபை செய்து ஆளுகை செய்வீராக. நீர் அப்படியே ஆளுகை செய்து எல்லா ஜனங்களையும் உமது சொந்த ஜனங்களாய் நீர் மாற்றிக் கொள்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நேசமுள்ள நல்ல ஆண்டவரே. ஆமென்.